தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நட்சத்திர கோவில்கள் என்னும் தலைப்பிலே இப்பொழுது பூர நட்சத்திர கோவில்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை பற்றி சொன்னேன். நிறைய சொல்லலாம். ஸ்ரீவில்லிபுத்தூரை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு நாளிலே முடிக்க முடியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொடர்ந்து இன்றைய தினம் திருமணஞ்சேரி கோவில் என்றால் உடனே எல்லோருக்கும் தெரியும், அது திருமண தடை நீக்கும் கோவில் என்று மிகவும் பிரபலமாக உள்ள மிக பிரசித்தமாக உள்ள ஒரு கோவில். கல்யாணம் ஆகவில்லை என்றால் உடனே திருமணஞ்சேரிக்கு போ, திருவிடந்தைக்கு போ, இதுதான் எல்லாரும் சொல்வார்கள். சென்னைக்கு அருகிலே மாமல்லபுரம் செல்லும் வழியிலே திருவிடவந்தை இருக்கிறது. திருவிடவெந்தை, திருவிடந்தை சேர்த்து சொல்லுவோம். அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு அருகிலே இருக்கிறது திருமணஞ்சேரி. இந்த திருமணஞ்சேரியிலே சுவாமி உத்வாகநாதர், உத்வாகம் என்றால் திருமணம், பெரியவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணும் போது சீக்கிரமேவ உத்வாக பிராப்திரஸ்து என்றுதான் சொல்வார்கள். அதுதான் மருவி விவாகம் என்று பேர் ஒன்று சொல்லப்படுகிறது. உத்வாகநாதராக அங்கே சிவலிங்க திருமேனியாக எழுந்தருளிக்கிறார். கல்யாண சுந்தரேஸ்வரராகவும் அங்கே எம்பெருமான் காட்சியளிக்கின்ற ஒரு அற்புதமான தலம். சுந்தரேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரர், உத்வாகநாதர், அருள் வள்ளல் நாதசுவாமி என்றெல்லாம் திருநாமம் அங்கே ஈசனுக்கு உண்டு. இந்த திருமணஞ்சேரியிலே அம்பாளுடைய திருநாமம் கோக்கிலாம்பாள். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்து திருமணஞ்சேரிக்கு போய் வேண்டிட்டு திருமணம் நடந்து உடனே பெண் குழந்தை பிறந்தால் கோகிலா அப்படின்னு பேர் வைப்பாங்க. இந்த கோகிலாங்கிற பேரு இந்த மாயவரம் மயிலாடுதுறை பகுதியில் ரொம்ப அதிகம். அது அந்த கோவில் திருமணஞ்சேரி கோவிலிலே எழுந்தருளி இருக்கின்ற அம்பாளுடைய திருநாமம். அந்த கோவிலிலே அம்மன் உள்ள நுழைந்த உடனே வலப்புறம் ஒரு அம்மன் சன்னதி இருக்கும். அங்கே பார்த்தால் சுகாசனம் விட்டு அமர்ந்த திருக்கோலத்திலே அங்கே அம்பாளை தரிசிக்கலாம். பொதுவாக சிவஸ்தலங்களிலே அமர்ந்த திருக்கோலத்திலே அம்பாள் காட்சி தருவது மிகவும் அபூர்வம், மிக மிக அபூர்வம். விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக சில கோவில்களில் மட்டும்தான் அமர்ந்த திருக்கோலத்திலே அம்பாளை தரிசிக்கலாம். சிவாலயங்களிலே காஞ்சி காமாட்சி, திருவாரூர் கமலாம்பாள், திருமியச்சூர் லலிதாம்பாள், அதே போல திருமணஞ்சேரி கோக்கிலாம்பாள். இந்த அம்பாள் தான் பசுவாக பிறந்து தேரெழுந்தூரிலே பசுவாக பிறக்க திருவுள்ளம் கொண்டு வெண்காட்டில் உலவி கோமலில் திருமால் ஆடு மாடுகளை மேய்க்கும் கண்ணனாக அங்கே வந்து பசுமாடாக அலைந்து கொண்டிருந்த அம்பாள் லட்சுமி, சரஸ்வதி, இந்திராணி ஆகியோர் எல்லாம் பசுவாக பிறந்து பூலோகத்திலே சோழ தேசத்திலே உலவி கொண்டிருக்கிறார்கள். எம்பிரான் மகாவிஷ்ணு அங்கே ஆடு மாடுகளை மேய்ப்பவனாக கண்ணனை போன்ற ஒரு சிறுவனாக வந்து அந்த ஆணிரைகளை பாதுகாத்து வருகிறார். கோமல் மிகவும் விசேஷமான ஒரு ஸ்தலம். பெருமாளே அங்கே வந்து அம்பாள் உள்பட அனைத்து தேவியரும் பசுக்களாக வந்து உலவி கொண்டிருந்த பொழுது அவர்களை பாதுகாத்தான் ஸ்ரீகிருஷ்ணன். திருக்குழம்பியம் என்னும் ஊருக்கு வரும்பொழுது அங்கு உள்ள சிவலிங்கத்தின் மீது அம்பாள் பால் சொரிந்து அபிஷேகம் செய்து தனது குழம்பு சுவடு ஈசன் மீது பட்டு அவர் பரவசமடைந்து மனம் குளிர்ந்து திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறார். திருவாவடுதுறையிலே அந்த பசுவின் உரு மாறி அம்பாள் சுயரூபம் பெறுகிறாள். குத்தாலத்திலே பரதமுனிவர் நடத்திய யாகத்தின் வேள்வி தீயிலிருந்து அம்பாள் வெளிப்படுகின்றாள். திருவேள்விக்குடியிலே மங்கள ஸ்நானம் செய்து கங்கணதாரணம் செய்து கொள்கிறாள். குருமுலைப்பாலி என்னும் ஊரிலே பாலிகை ஸ்தாபனம் செய்கிறார்கள். நவக்கிரக நவதானிய பாலிகைகளை, நவக்கிரக தோஷமெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்காக நவதானியங்களையும் பாலிகைகளாக தெளிப்பது வழக்கம். பாலிகை என்றால் சின்ன மண்ணால் ஆன கப்பு மாதிரி இருக்கும், அதுல மண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இந்த தானியங்களை எல்லாம் போட்டு தண்ணீர் தெளித்து பாலிகை தெளிப்பது என்று பெண்கள் அதை செய்வார்கள். குறுமுலை பாலி என்னும் இடத்திலே பாலிகை ஸ்தாபனம் செய்து எதிர்கொள்பாடியிலே மாப்பிள்ளை அழைப்பு நடைபெறுகிறது. திருமால் சென்று வரவேற்கிறார், பரதமுனிவரும் சென்று வரவேற்கிறார். கல்யாண கோலத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரராக எப்படி மதுரையிலே எழுந்தருளினாரோ அதே போல சுந்தரேஸ்வரராக இங்கே எழுந்தருளுவதற்காக ஈஸ்வரன் கல்யாண திருக்கோலத்திலே வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு இதன் தொடர்ச்சியாக திருமணஞ்சேரியின் சிறப்புகளை பற்றி நாளைய நிகழ்ச்சியிலே சொல்கிறேன். பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவிலிலே ஏன் திருமணஞ்சேரி சேர்க்கப்பட்டது என்னும் காரணத்தையும் நாளைய நிகழ்ச்சியிலே சொல்லவிருக்கிறேன்.
மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.